2008 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி யுத்த காரணமாக இடம்பெயர்ந்து பலதரப்பட்ட இடங்களிலும் இருந்து கடைசியாக 2009 மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலூடாக மெனிக்பாம் சென்றிருந்தோம். மெனிக்பாமில் இருக்கும் பொழுது அயல் கிராமமாக வெற்றாப்பிளை மீள்குடியேற்றம் செய்த பொழுதே நாங்கள் எங்கள் கிராமம் ஏன் மீள்குடியேற்றம் செய்யவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுக்கு இறுதியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் உங்களோட இடம் மீள்குடியேற்றம் செய்யப்படாது, உங்களுக்கான மாற்று காணியை தான் தருவதாகும். அப்போது எங்களுக்கு அரசாங்கத்தால் கிடைக்கப்பட்ட தகவல் வந்து இந்த காணிகள் வந்து விடுதலை புலிகளால் கொடுக்கப்பட்ட காணியாகவும் இது வந்து பூர்வீகமான மக்களுடைய காணி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதுக்கு நாங்கள் WRDSும் ஆர்டிஎஸுமாக இணைந்து மக்களிடம் எங்களோட கேப்பாப்புலவு மக்கள்கிட்ட வந்து எங்களோட கேப்பாப்புலவை பொறுத்தவரையில் எங்களோட 7 தலைமுறையான பாரம்பரியமான கிராமம் தான் கேப்பாப்புலவுன்னு சொல்லப்படுற கிராமம். அதில் உள்ள மக்களிட காணி உறுதிகளை வந்து நாங்கள் இது எத்தனையாம் ஆண்டு இந்த கேப்பாப்புலவில் இருக்கிறோம்னு சொல்லி உறுதிப்படுத்தி வந்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிக்கும் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கும் நாங்கள் அதை கொடுத்திருந்தோம். அதே சமயத்தில் எங்களுக்கு 2010 வந்து முகாமில் மக்கள் இருக்கும் போதும் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்து எல்லா கிராமமே மீள்குடியேற்றம் செய்து கொண்டு வரும்போது எங்களோட கிராமம் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. 2010 வந்து முதல் முல்லைத்தீவில் வந்து நாங்கள் ஒரு பெரிய அளவிலான கச்சேரிக்கு ஒரு போராட்டத்தை செய்திருந்தோம். எங்களை சொந்த இடத்துக்கு மீள்குடியேற்றம் செய்யுமாறும் எங்களுக்கு மாற்றுக்காணி தேவையில்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட தரப்பால் கூடி இல்லாத நிலையிலும் காசுக்கு தரப்பால் வேண்டித்தான் கொடுக்கப்பட்டு அந்த கொட்டில்கள் அமைச்சு தற்காலிகமாக அந்த மக்கள் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் இந்த மெனிக்பாமுக்கு போகும்போது மலசுலகூடம் அமைக்கப்பட்டிருந்தது, ஏதோ தரப்பால் கொட்டிலாக அமைக்கப்பட்டது. அதிலும் மோசமான நிலையில தான் நாங்கள் கேப்பாப்புலவு மக்கள் இறுதியாக வந்து இந்த மாதிரி கிராமம் சொல்லப்படுற இடத்துல இருந்தாங்க. எந்தவித அடிப்படை வசதி நீர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு மக்களாக இருந்துதான் நாளடைவில் வந்து இராணுவ அதிகாரிகளால் இராணுவம் தான் ஒரு வீடொன்று அமைக்கப்பட்டு தந்தார்கள். அது வீடென்று சொல்லக்கூடிய வீடு அல்ல, அது வந்து தற்காலிக வீடுன்னு தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ போயும் பார்க்கலாம், முழு வீடும் உடைந்திருக்கிறது, கதவுகள் சாத்த இயலாத நிலை, வீடெல்லாம் வெடிச்சு போச்சுது. அப்படியான நிலையில் ஒரு வீடு வந்து இராணுவம் கட்டி மக்களிடம் திறப்பு கையளிக்கப்பட்டது. எங்கட மக்கள் உயிரை இழந்து உடமையை இழந்து கடைசியாக கேப்பாப்புலவு மக்கள் நிலத்தை இழந்த நிலையிலான் இன்றைக்கு 8 வருடங்களாகும் இந்த மாதிரி கிராமத்தில் சொல்லலாத துயரத்தை அனுபவித்து கொண்டு தான் எங்களை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் நாங்கள் 2010 இருந்து இது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களையும் தொடர்ச்சியான எங்களோட காணி மீட்புக்கான என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் நாங்கள் செய்து கொண்டே தான் இருந்தோம். இந்த மக்கள் வந்து வெளியாகி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு இராணுவ அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறார், உங்களோட காணிகள் இன்னும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவில்லை, போய் புரஸில் வந்து ஒரு அனுமதி கடிதம் கொண்டு வாருங்கள். அதே சமயத்தில் எங்களோட மக்கள் புரஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கடிதம் கேட்டதுக்கு அவர்கள் சொன்னார்கள், இல்லை உங்களுக்கு 25ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி வந்து காணி கையளிக்க போகிறாருண்டு. அதுக்கு நாங்கள் தான் எங்களோட மக்கள் எதிர்பார்ப்போடு இருந்த பொழுது எங்களுக்கு 23ஆம் தேதி தகவல் கிடைச்சது, ஜனாதிபதி கேப்பாப்புலவு காணி கையளிக்கவில்லையா, இது வெற்றாப்புல மக்களுக்குரிய காணி தான் கையளிக்கப்பட போகிறதுண்டு. அதே சமயத்தில் கையளிக்கப்பட்ட காணியும் வந்து கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தில் இருக்கிற 384 குடும்பத்தில் ஒரு நபருக்கு கூடி அட்டைக்கு கொடுத்த காணியில இல்லை, அது வெற்றாப்புல மக்களுக்குரிய காணி தான், 43 பேருக்குரிய காணி தான் நாங்கள் கையளிக்கப்பட்டிருந்தது. மற்றது சுந்தரலிங்கம் தோட்டம் என்று சொல்லப்படுற காணி வந்து அவர் பழைய ஒரு சுந்தரலிங்கம் MP என்று சொல்லப்படுற அவற்ற காணி வந்து 70 ஏக்கர் காணியும் வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாவனைக்கு இல்லாத ஒரு காணி தான் அந்த காணி. அதே சமயத்தில் எங்களுக்கு 25ஆம் தேதி நாங்கள் ஜனாதிபதி எங்களோட காணி கையளிக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கேப்பாப்புலவு மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம். அதுக்கும் எங்களுக்கு எந்தவித பலனும் அளிக்காத நிலையில் இந்த பிளக்குடியிருப்பு மக்களுக்கு 84 குடும்பத்துக்கும் எங்களோட கிராம சேவையாளரால் 31ஆம் தேதி 30ஆம் தேதி அறிவித்தல் விடுக்கப்பட்டது. உங்களுக்கு பிளக்குடியிருப்பு மக்கள் 84 பேரும் உங்களுடைய ஒரிஜினல் அத்தாட்சி பத்திரத்துடன் 9 மணிக்கு இந்த கேட்டடியில் நிற்க சொல்லியும் உங்களுக்கான காணிகள் கையளிக்கப்பட போகிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. 31ஆம் தேதி காலையில்
எந்த ரோட்டுக்கு பஸ் ஓட்டம் இல்லை. மக்கள் தங்களோட சிறுவர் குழந்தைகளையும் கொண்டு பெரியோர் எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வந்தார்கள். தங்களோட பூர்வீகமான நிலம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இங்கே வந்தால் கிராம சேவையாளர் இந்த இடத்துல வந்து நின்றார். கிராம சேவையாளர் இடையில காணாமல் போயிட்டார். போய் வந்து சொன்னார், இதை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொன்னதுக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி தான் நான் காணி கையளிக்கிறது, நீங்கள் வீட்டுக்கு போங்கோண்டு. அப்போ எங்களோட மக்கள் சொன்ன என்னென்று சொன்னால், எங்களுக்கு ஏஜிஓ வந்து எழுத்து மூலம் 5ஆம் தேதி காணி கையளிக்கிறேன்னு தர சொல்லி சொல்லுங்கோண்டு. அதே சமயத்தில் டிஎஸ் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டார். ஜிஎஸும் கடைசியாக விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த மக்கள் முடிவெடுத்தது என்னன்னு சொன்னால், எங்கட இது தொடர்ச்சியாக எங்களை ஏமாற இயலாது, எங்கட காணி கையளிக்கும் படம் மட்டும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் இறக்க மாட்டோம். 30ஆம் தேதி யாருமே இந்த இடத்துக்கு வரவும் இல்லை. எந்த ஒரு அரசாங்க அதிபரோ யாருமே இந்த இடத்துக்கு 31ஆம் தேதி தான் வந்து அரசாங்க அதிபர்கள் எல்லாரும் வந்தார்கள். கேட்டா சொன்னிச்சுன்னா தங்களுக்கு ஜிஎஸ் யாரை கேட்டு அறிவிச்சாருன்னு தெரியாது, தாங்கள் ஜிஎஸ்க்கு அறிவிக்க இல்லைன்னு சொல்லியும் தாங்கள் இந்த காணி கையளிக்கிறத பற்றி தங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாதுன்னு சொல்லி அரசாங்க அதிபர் இந்த இடத்துல வச்சு சொன்னார் இருக்கிறார்கள். நாளைக்கு எங்கட பிள்ளைய நாங்கள் இதுலேருந்து 7 கிலோமீட்டர் பாடசாலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு எங்கட பிள்ளைய நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பி எங்கட பிள்ளைய ஒன்றுக்கு காணாமல் போயோ இல்லை ஏதோ ஒன்று நடந்தால் எங்களுக்கு இந்த போராட்டமானது கைவிட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று கருத்தில் கொண்டும் எங்கட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருத்தில் கொண்டும் நாங்கள் எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து நீங்கள் காணி கையளிக்க இந்த அரசாங்கம் இன்றைக்கு காணி கையளிக்க போதோ அண்டு மட்டுக்கும் எங்கட பிள்ளைகள பாடசாலை கல்வி பாதிக்கப்படத்தான் போகிறது. எங்கட பிள்ளைகளை நாங்கள் எங்கட இடத்துலேருந்து விட மாட்டோம் என்றதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இது வந்து எங்களுக்கு 2வது முள்ளிவாய்க்கால். 1வது முள்ளிவாய்க்காலில் நாங்கள் கிவிர் சத்தத்தையும் செல் சத்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அதே அந்த சத்தம் ஒன்று இல்லாத ஒரு முள்ளிவாய்க்கால் இன்றைக்கு நாங்கள் 8 வருடத்தால் அந்த கேப்பளவு மக்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கிடைச்சிருக்கு. இது நாங்கள் 2வது முள்ளிவாய்க்கால் நான் சொல்லணும். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை. இன்றைக்கு குழந்தைகளையும் முதியோர்களையும் பெண்களையும் வயதுக்கு வந்த பெண்களையும் பிள்ளைகளையும் வைத்து நாங்கள் ரோட்டில் படுத்து கொண்டிருக்கிறோம். பனி வெயில் மழை என்று சொல்லி அத்தனையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த மக்களை காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறார்கள். மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஓட் பண்ணி வந்த இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு இந்த பிள்ளைகளும் இன்றைக்கு நாங்களும் இதில் 19 நாள் இன்றைக்கு ரோட்டில் கிடக்கிறது இன்னும் இந்த வரைக்கும் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்கள் இருக்க போகிறோமோ இதுவரையும் எங்களுக்கு ஒரு தீர்வும் இல்லை. இதுவரையும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவும் கிட்டாத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு வடகிழக்கு அதுக்கு அப்பால இலங்கையில் உள்ள இன மத சார்பற்ற அனைத்து மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு புலம்பெயர் நாட்டில் உள்ள எமது உறவுகளுக்கும் கேட்டுக்கொள்கிறது. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு எங்களின் சொந்த இடத்தை விடுவதற்காக அரசாங்கத்துக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தம் கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களோட மக்களை மீள்குடியேற்றம் செய்யணும், எங்களோட காணிகளுக்கு போகணுமென்றதான் எங்களோட கோரிக்கை.